ஓகே. ஸோ நான் பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா பார்த்து கொண்டு இருந்தோம். ஓகே. ஸோ அப்போ இந்த பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டான்னு சொல்லக்குள்ள வந்து நாங்கள் முதலாம் நிலை தரவு, 2ஆம் நிலை தரவுன்னு சொல்லுவோம். இப்போ 2ஆம் நிலை தரவுன்னு சொல்லுவோம், ஆல்ரெடி ஏற்கனவே தரவுகள் வந்து சேகரிக்கப்பட்டிருக்கும். அதை எங்களோட ஆய்வுக்கு வந்து பயன்படுத்தி கொள்றது தான் தரவுன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஓகே. ஓகே. அப்போ நாங்கள் இது டிஃபரெண்ட் தானே பார்க்கணும். இப்போ டிஃபரெண்ட் வந்து சொல்லக்குள்ள வந்து நாங்கள் இது அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜை கூட நாங்கள் சொல்லலாம் டிஃபரெண்ட்டுக்கு. ஓகே. ஓகே. அப்போ முதலாவது பாருங்க, பெர்டிகுலர் ரிசர்ச் ப்ராப்ளத்தை மட்டும்தான் வந்து என்ன செய்யும்னு சொன்னா, இந்த பிரைமரி டேட்டா. அப்ப எங்களுக்கு தேவையானது என்ன ப்ராப்ளம் இருக்கோ, அந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும் தேவையான டீடைல்ஸ் வந்து எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம். அடுத்தது பெட்டர் அக்யூரசின்னு சொல்லி சொன்னா, நம்பகத்தன்மை கூடுதலா இருக்கும். ஹை லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொன்னா, சரியான தீர்மானங்களை வந்து தகவல்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப் டு டேட் அண்ட் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல்கள் வந்து இப்ப என்ன சொல்றது, ஒரு ஃபுல் என்ன சொல்றது, ரீஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப எங்களுக்கு எங்களோட ரிசர்ச்க்கு இந்த தகவல் தேவைன்னா, நாங்க தேவையான நேரம் எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் அப் டு டேட். பழைய தகவல்களா இருக்காது. யூ ஓன் திஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது எங்களுக்கு தேவையான மாரி தகவல்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் எங்களுக்குன்னே சொல்லி. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு சொல்லி சொன்னா, டைம் வந்து அதிக அளவு டைம் எடுக்கும். அடுத்தது வந்து செலவுகள் வந்து அதிக அளவு காணப்படும். ஏன்னு சொன்னா, ஒரு ரிசர்ச் ஒண்ணு செஞ்சு தரவுகள் சேகரிக்கும் பொழுது. அடுத்தது வந்து இன்பில்ட் ஒப்பீனியன் சர்டன் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து இப்ப நாங்க இந்த பிரைமரி டேட்டால வந்து எங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து அந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க ஒரு ரிசர்ச் ஒண்ணு எடுக்கிறோம். ஓகே. நாங்க கேட்கிறோம், நீங்க வந்து திருமணமானவரா, திருமணமாகாதவரான்னு சொல்லி. ஸோ அடுத்த கொஸ்டின் கேட்கிறோம். இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகாம நீங்க தனியா உங்களோட வாழ்க்கைய வந்து எப்படி சமாளிச்சு கொண்டு போறீங்கன்னு சொல்லி. ஸோ அதுதான் இன்னபிலிட்டி டூ ஒப்பீனியன் சர்டன் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். அப்ப டைரக்ட்டா கேட்கல வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் பிரைமரி டேட்டான்ற வந்து அட்வான்டேஜ். அடுத்தது செகண்டரி டேட்டா. செகண்டரி டேட்டா வந்து ஈஸிலி அக்சஸபிள். அதாவது எங்களுக்கு தேவையான தகவல் வந்து எங்களுக்கு புக்லயோ, இன்டர்நெட்டோ, யூடியூபோ, பேப்பர்ஸோ, ஆர்டிக்கிளோ எடுத்துக்கொள்ளலாம். காஸ்ட் அக்கவுண்டிங், செலவு குறைவா இருக்கும். டைம் சேவிங், நேரம் மிச்சப்படுத்தப்படும். இப்ப நாங்க பிரைமரி டேட்டாவை விட இப்ப செகண்ட் டேட்டான்னா டக்குன்னு எங்களுக்கு தேவையானது எங்க புக்ஸ் இருக்கா, நோட்ஸ் இருக்கா, அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே எங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ரீஎமர்ஜிங் த நியூ ரிசல்ட்ஸ் ஃப்ரம் த டேட்டா, அதாவது வந்து எங்களுக்கு அதே வந்து என்ன சொல்றதுன்னா, எங்களுக்கு தகவலை வந்து என்ன சொல்றது, எங்க டேட்டாவுக்கு வந்து புதுப்பிச்சு கொள்ள முடியும். அடுத்தது லார்ஜர் சாம்பிள் சைஸ், அதாவது வந்து பெரிய பரந்தளவில் வந்து டேட்டாஸ்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து டிஸ்அட்வான்டேஜ் நாட் ஸ்பெசிபிக் ஃபார் யூ ஸ்டடி, அதாவது எங்கட ரிசர்ச்க்குன்னு எங்கட நாங்க தேவையான எடுக்கிற விஷயத்துக்கு வந்து பொருத்தமில்லாது கூட வரலாம். இப்ப நாங்க பார்ப்போம், இப்போ ஒரு சும்மா உதாரணத்துக்கு ரிசர்ச் மெத்தடாலஜின்னு சொல்லி அடிச்சா எங்களுக்கு தேவை ஏதாவது ஒரு விஷயம்னா அதுல இல்லாத தேவையில்லாத விஷயங்கள் கூட வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. டேட்டா குவாலிட்டி, அதாவது வந்து எல்லா டேட்டாவும் நம்பகத்தன்மைன்னு சொல்லி சொல்ல முடியாது. ரொம்ப பழைய தகவல் அதுதான். சரியா? நாட் கரண்ட், அதாவது பழமையான தகவல்கள் காணப்படுறது. ஸோ இதுகள் தான் வந்து அடுத்தது வந்து என்ன சொல்றதுன்னா பைஸ்னஸ், பைஸ்னஸ்ன்னு சொல்லி சொன்னா இந்த மிஸ்டேக்ஸான தவறுகள், அந்த அப்படி போலியான தரவுகளா இருக்கலாம், அந்த மாதிரியான கூடது அதுதான் பைஸ்னஸ்ன்னு சொல்லி சொல்லக்கூடியதா இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி டேட்டா அண்ட் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஓகே. ஸோ அப்போ நாங்கள் 2022 பேப்பரில் கொஸ்டின்ஸ் 1 பார்த்தாச்சு, கொஸ்டின் 2 பார்த்து முடித்தோம், கொஸ்டின் 3 முடிச்சாச்சு, கொஸ்டின் 4 முடிச்சிட்டோம். கொஸ்டின் 5 பாருங்க. த கோஜு கேஃபே. கோஜு கேஃபே ரிப்யூட்டட் காஃபி ஷாப் இன் கொலம்போ. அப்ப அதாவது வந்து கோஜு கேஃபேன்னு சொல்லி ஒரு காஃபி ஷாப் ஒண்ணு இருக்காம் கொழும்புல. விச் சர்வ் த ஹை குவாலிட்டி காபி பேஸ்ட்
பெவரேஜ் அண்ட் ஷார்ட் ஈட்ஸ், அதாவது வந்து குளிர்பானங்கள், அந்த காஃபி அதுகள், அது மட்டும் இல்லாம ஷார்ட் ஈட்ஸ் சிறு சிறு உணவுகளும் வழங்குறாங்களாம். ஸோ இந்த நிறுவனம் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாருக்கும் வந்து ஹை இன்கம் ஏர்ன் பண்றவங்க, ப்ரொஃபஷனல் ஆனவங்க எல்லாருக்கும் வந்து எசசபிளான ஒரு கஃபே. எசசபிளான கஃபேன்னா யாருனாலும், அதாவது எல்லா வர்க்கத்தினரும் வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி தான் அந்த ப்ரைஸோ அந்த சர்வீஸோ இருக்கும். Suddenly the cafe has started making the losses. The identify that the price has a huge influence of the purchase of shorties. அதாவது வந்து என்ன சொல்லலாம், இந்த ஷோர்டீஸ்ல வந்து சடன்லா வந்து இந்த நிறுவனம் வந்து லொஸ் ஆகிடுச்சான். காரணம் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து த ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸ் பிரைஸ், விலை வந்து அதிக அளவு காரணமாக வந்து வாடிக்கையாளர் வந்து பர்ச்சேஸ் பண்றது வந்து குறைவடைய தொடங்கிடுச்சு. இதனால வந்து அந்த நிறுவனம் நட்டத்தை சந்திச்சு. According to the marketing manager, cafe designs of online questionnaire to gather the information. அப்ப வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து உங்களை வந்து கருத்துல கொண்டு வந்து ஆன்லைன் கொஸ்டினையர் ஒன்று தயாரிச்சு, ஸோ இந்த பிரச்சனைக்கான தீர்வு காண்றதுக்காக ஒரு ரிசர்ச் ஒன்று செய்கிறாங்க. தே ஆர் ப்ரொடக்ட் அண்ட் பப்ளிஷ் லிங்க் த கொஸ்டினையர் ஆன் தேர் ஃபேஸ்புக் பேஜ். அப்போ அந்த கொஸ்டினையர் ஒன்று தயாரித்து அதை வந்து ஃபேஸ்புக் பேஜில் வந்து லிங்க் பண்ண ஃபேஸ்புக்கில் வந்து போடுறாங்க. ஸோ அப்போ அந்த ஃபேஸ்புக்கில் அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னா அதுக்கு அந்த கொஸ்டினையரை வந்து ஃபில் பண்ணுவாங்க. எவ்ரி டேட்டா கலெக்ஷன் மெத்தட் ஆஸ் இட்ஸ் ஓன் ட்ராபேக். அப்போ எந்த ஒரு டேட்டா கலெக்ட் பண்றது மெத்தட் வந்து எங்களுக்கு தேவையான விஷயங்களை பெற்றுக்கொள்றதுக்காக. Critically examine the appropriateness of the adapting the online survey questionnaire for this study. அப்ப இங்க சொல்றாங்க வந்து எங்கட விமர்சன ரீதியா ஆராய சொல்லி இந்த ஆன்லைன் கொஸ்டினையர் வந்து தெரிவு செய்வதற்கான காரணம் என்னதுன்னு சொல்லி, ஏன் கிரிட்டிக்கலா. இப்போ உண்மையாலுமே இங்க ஆன்லைன் கொஸ்டினையர் செய்யறதுக்கான ரீசன்ஸ் என்னதுன்னு சொல்லி சொன்னா, இப்போ இங்க வந்து வாரவங்கலாம் என்னது அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ஹை இன்கம் ப்ரொஃபஷனல் உள்ளவங்க. ஸோ அவங்க வந்து கூடுதலையா வந்து இந்த என்ன சொல்றது, பிஸியான பீப்பிள்ஸா கூட இருக்கலாம். ஸோ அவங்க வந்து அந்த ஆவணப்படுத்தப்பட்ட, அப்படி இல்லாட்டி அவங்கள இன்டோ எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து டைம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் கொஸ்டினையர்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக்ல போட்டாச்சு, அவங்களோட பேஜுக்கோ அப்படி இல்லாட்டி அவங்களோட மெசஞ்சருக்கோ ஸோ எங்களுக்கு இமீடியட்டா டேட்டா கலெக்ட் பண்ணி கொள்ள முடியும். கொழும்பு பொறுத்தளவுல வந்து இப்போ பொதுவா எல்லாமே வந்து சோஷியல் வந்து மீடியால வந்து ரொம்ப அடாப்ட் ஆகி இருக்காங்க. கொழும்பு பொறுத்தளவு வந்து இன்னும் கூடுதலையா காணப்படுது. ஸோ அதனால வந்து எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை வந்து எங்களுக்கு ஈஸியா வந்து கெதர் பண்ணிக்கொள்ள முடியும். கொழும்பு சோஷியல் மீடியால அதிக அளவு இருக்கனால வந்து நாங்க ஆன்லைன் கொஸ்டினையர் ஒன்று தயாரிக்கக்குள்ள வந்து கெதர் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து இந்த ஆன்லைன் கொஸ்டினையர் வந்து டிரெக்டா வந்து எங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸை வந்து அனலைசிஸ் பண்ணிக்கொள்ளையும் முடியக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க ஒரு ஃபேஸ்புக்ல வந்து போடக்குள்ள வந்து இந்த ஆன்லைன் கொஸ்டினையர் வந்து ரீச் ஆகுறது வந்து கூட. இப்ப நாங்க ஒருத்தர் ஆன்லைன் கொஸ்டின் போட்டிருக்கோம்னு சொன்னா, அந்த கொஸ்டினை வந்து ஃபில் பண்ணிட்டு அவர் வந்து ஷேர் பண்ணக்கூடியவர், லைக் பண்ணுவார், கமெண்ட்ஸ் பண்ணக்கூடியவர். ஸோ அதனால வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து என்ன செய்யணும், இந்த ஆன்லைன் கொஸ்டினையர் வந்து இந்த கூகுள்ல வந்து இந்த என்ன சொல்றது, இந்த ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து போடுறது மூலமா ஆன்லைன் கொஸ்டினையர் சர்வே கொஸ்டினையர் வந்து தயாரிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாம எங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட், சேவிங் காஸ்ட், தேவையான கொஸ்டின்ஸ்களை வந்து எங்களுக்கு வந்து சரியா கேட்டுக்கொள்ள முடியும். லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ்லயும் யூஸ் பண்ணி கேட்கலாம். சரியா? ஸோ இதுகள் தான் வந்து நாங்க இங்க அட்வான்டேஜ் மாதிரி, அதாவது கிரிட்டிக்கலா வந்து நீங்க அந்த விஷயங்களை வந்து சொல்லணும். ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, எக்ஸ்பிளைன் த 2 ஆல்டர்னேட்டிவ் டேட்டா கலெக்ஷன் மெத்தட் ஃபார் த அபோவ் ரிசர்ச் ஸ்டடி. அப்ப டேட்டா கலெக்ஷன் மெத்தட் வந்து சொல்லக்குள்ள வந்து இப்ப நாங்க இந்த தகவல் கலெக்ஷன் மெத்தட், டேட்டா கலெக்ஷன் மெத்தட்னு சொல்லி சொன்னா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா பிரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா வந்து இது டேட்டா கலெக்ஷன் மெத்தட். இங்கே வந்து டேட்டா கலெக்ஷன் மெத்தட் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது அபோவ் ரிசர்ச் ஸ்டடிக்கு வந்து இப்ப நாங்க இப்ப இங்க வந்து டேட்டா கலெக்ஷன் வந்து இப்ப எங்களுக்கு தேவையான தகவல்கள் வந்து நாங்க கலெக்ஷன் பண்ணிக்கொள்ளலாம். ஒண்ணு கொஸ்டினர்ல கலெக்ஷன் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப அது இல்லாம இன்டர்வியூ மெத்தட்ல வந்து கூட நாங்க என்ன சொல்றது டேட்டா கொஸ்டினர் வந்து பாருங்க. ஓகே. பாருங்க. ஒரு டேட்டா கலெக்ஷன் மெத்தட்ல வந்து முதலாவது வந்து பாருங்க டைப் ஆஃப் கொஸ்டினையர், அதாவது செல்ஃப் முதல்ல கொஸ்டினையர்ல வந்து நாங்க இந்த விஷயங்களை வந்து பார்த்துக்கொள்ளுமே. கொஸ்டினையர்னு சொல்லக்குள்ள வந்து செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொஸ்டினையர், அப்படி இல்லாட்டி எங்களுக்கு ஈஸியான கொஸ்டின், அதாவது வந்து தேவையான கொஸ்டினையர் வந்து எங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? அதாவது வந்து இப்ப நாங்க ஸ்ட்ரக்சர் கொஸ்டினாருக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் எந்தெந்த கேள்விகள் தான் கேட்க போறோம்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு அமைய ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ள கூட முடியும்னு சொல்லி நாங்க முதல்ல இந்த கொஸ்டினுக்கு இந்த ஏ பார்ட்டுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். பில வந்து சொல்றாங்க என்னதுன்னு சொல்லி சொன்னா, எக்ஸ்பிளைன் த 2 ஆல்டர்னேட்டிவ் டேட்டா கலெக்ஷன் மெத்தட். 2 ஆல்டர்னேட்டிவ்
அதாவது வந்து இந்த இப்போ ஆன்லைன் கொஸ்டினையர் இல்லாம வந்து வேற என்னென்ன மெத்தட் இருக்கு டேட்டா கலெக்ட் பண்ணக்குள்ள. அப்ப நாங்க இன்டர்வியூ மெத்தட் வைக்கலாம். அதாவது இன்டர்வியூல வந்து டெலிஃபோன் மூலமா, ஒரு தொலைபேசி மூலமா சின்ன உரையாடல், ஒரு சாட் ஒண்ணு போட்டு நாங்க டேட்டா கலெக்ஷன் பண்ணிக்கொள்றது முடியும். அப்படி இல்லாட்டி வந்து ஒரு இன்டர்வியூ. ஓகே. ஸோ நாங்க வந்து அவங்கள பேஸ் பண்ணி டைரக்ட்டா நாங்க அப்சர்வ் பண்ணி, ஸோ ஒரு இன்டர்வியூ மெத்தட்ல வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்ப இன்டர்வியூன்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஸ்ட்ரக்சர் படி கொஸ்டின்ஸ்கள வந்து பிரிப்பேர் பண்ணிக்கொள்ளவும் முடியும். அதாவது இந்த கொஸ்டின் தான் கேட்க போறோம்னு. அப்படி இல்லாட்டி நான் ஸ்டாண்டர்டைஸ்ட்ன்னு சொன்னா, ஓகே நாங்க அந்த டைம பொறுத்து, அவட மனநிலைய பொறுத்து, டைம பொறுத்து கொஸ்டின்ஸ் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, எங்களுக்கு மாறுபடக்கூடியதா இருக்கும். சரியா? ஸோ அது இப்ப நான் ஸ்டாண்டர்டைஸ்ட்ன்னு சொல்லக்குள்ள வந்து என்னதுன்னு சொன்னா, 1 to 1. அதாவது நாங்க பேஸ் டு பேஸ் வந்து அந்த எங்களுக்கு தேவையானவங்கள வந்து இன்டர்வியூ பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி டெலிஃபோன் மூலமா, ஒரு தொலைபேசி மூலமா உரையாடல் கொண்டு. அடுத்தது வந்து இன்டர்நெட் அண்ட் இன்டர்மீடியேட் எலக்ட்ரானிக் இன்டர்வியூ. அதாவது Zoomலயோ, Teamஸ்லயோ அந்த மாரி ஏதாவது ஒரு ஆப் மூலமா லாகின் ஆகி வந்து நாங்க இன்டர்வியூ வச்சு கொஸ்டின் தேவையான எங்களுக்கு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். சரியா? அடுத்தது 1 to மெனினா குரூப் இன்டர்வியூ. இப்போ குரூப் இன்டர்வியூனா போக்கஸ் குரூப்ன்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க நார்மலா வந்து இப்ப இங்கன வந்து சொல்லிருக்கோம். இப்ப மிடில் கிளாஸ், ஹை இன்கம் ப்ரொஃபஷனல் இருக்கவங்க. அப்ப நான் மிடில் கிளாஸ் வந்து செட்ட வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு, ஸோ அவங்க எல்லாரையும் வந்து என்ன செய்றதுன்னு சொன்னா, ஃபோக்கஸ் பண்ணி நாங்க இன்டர்வியூ வைக்கலாம். சரியா? ஸோ அதுதான் இன்டர்வியூ. அப்புறம் பாருங்க, இந்த கொஸ்டினையர் ஓகே. அடுத்து இந்த டேட்டா primary and secondary data. In data primary, secondary, the several kind of instrument that can be used in data collections. அதுல கொஸ்டினையர் வந்து முதலாவதுக்கு நாங்க பார்த்துட்டோம் ஏல. அடுத்தது இன்டர்வியூ வந்து பார்த்த மெத்தட். அடுத்தது அப்சர்வேஷன். அப்சர்வேஷன்னு சொன்னா வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா, நாங்க அதாவது வந்து நாங்க அவதானிக்கிறது. ஓகே. இப்ப எங்கட அவதானிக்கிறது மெத்தட் மூலமா வந்து நாங்க கவனத்தில் கொள்ளலாம். ஓகே. இப்ப எங்கட அவதானிக்கிறதுன்னு சொல்லக்குள்ள, ஓகே எவ்வளவு பேர் வாராங்க? கூடுதலா எந்த சோர்ஸ வாங்குறாங்க? பிரைஸ பத்தி அவங்க என்ன சொல்றாங்க? அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு அவதானத்த வந்து மேற்கொள்றது. ஃபோக்கஸ் குரூப். அதாவது நாங்க அந்த தெரிவு செய்யப்பட்ட குழுக்கள வச்சு கொஸ்டினையரோ அப்படி இல்லாட்டி அப்சர்வேஷனோ வந்து செய்றது. ஸோ இதுதான் வந்து டேட்டா கலெக்ஷன் மெத்தட்ஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்லக்கூடியதா இருக்கும். சரியா? சரி. ஷார்ட் ஆன்சர். ரிலையபிலிட்டி அண்ட் வேலிடிட்டி. ரிலையபிலிட்டி அண்ட் வேலிடிட்டின்னு சொல்லி சொல்றது. ஓகே. இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்தா கண்டிப்பா எடுங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து பெரிய ஒரு டஃப்பான விஷயமாவே இருக்காது. ஓகே. ஓகே. ரிலையபிலிட்டி ஆஃப் த ரிசர்ச் இன்ஸ்ட்ருமென்ட். அதாவது இந்த ரிலையபிலிட்டின்னு சொல்றது என்னதுன்னு சொன்னா, இப்ப நாங்க தயாரிக்கிற இந்த கொஸ்டின்ஸா இருக்கலாம், நாங்க செய்யக்கூடிய இந்த ரிசர்ச்சா இருக்கலாம் வந்து, அது எவ்வளவு எங்களுக்கு ரிலையபிள் ஆகுது. அதாவது ஃபேமிலியர் ஆகுதுன்னு சொல்லி கூட ஒரு 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 மைண்ட்ல வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ரிலையபிள் அதாவது எவ்வளவு பொருத்தப்பாடு உடையதா இருக்குதுன்னு சொல்றது தான் ரிலையபிலிட்டின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப ஒரு ரிசர்ச் ஒண்ணு செய்யும் பொழுது ஒரு ரிசர்ச் ஒண்ணு செய்யக்குள்ள வந்து, அந்த ரிசர்ச் வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வந்து ரிலையபிளா இருக்கு. சரியா? அதத்தான் வந்து இங்கன மெயினா சொல்றாங்க. The reliability refer the consistency of the response of source obtained the individual in tested research instrument the administrative twice-ன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப அதாவது வந்து சரியா? அதாவது வந்து இது வந்து ரொம்ப நம்பகத்தன்மையானதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப ஒரு ஒரு நாங்க ஒரு கொஸ்டின்ஸ் ஒண்ணு கேட்கணும்னா, அதோட வந்து அந்த என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா
இப்போ உண்மையாலுமே வந்து ஒரு இப்ப நாங்க ஒரு கொஸ்டின்ஸ் ஒண்ணு எடுக்கக்குள்ள வந்து அந்த சரியா? இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் ஒண்ணு நாங்க கேட்கக்குள்ள அத நாங்க வந்து சோதனைக்கு உட்படுத்துவதன் மூலமா வந்து அந்த தனிநபர் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து ரிலையபிள் ஆகி இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறது தான் ரிலையபிலிட்டின்னு சொல்லி நாங்க சொல்றது. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து உதாரணத்தோட நான் காட்டுறேன் அது. அதாவது ரிலையபிலிட்டின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்ப நாங்க ஒரு கொஸ்டின் கேட்கிறோம் கஸ்டமர்கிட்ட. அந்த கஸ்டமர் வந்து உண்மையாலுமே அந்த கொஸ்டினுக்கு வந்து வேலிடான ஒரு ஆன்சர் குடுக்குறாரா? அந்த கஸ்டமர் அந்த கொஸ்டின்ஸ் உண்மையாலுமே வந்து அந்த கஸ்டமர்ஸோ அப்படி இல்லாட்டி நாங்க அந்த ரிசர்ச் பேப்பர் ஃபில் பண்றவங்கன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களேன். ஸோ அந்த ரிசர்ச் பேப்பர் உண்மையாலுமே அவங்க ஆன்சர் பண்ணக்குள்ள வந்து அதுக்கு அக்யூரேட்டான ஆன்சர்ஸ் வந்து அவங்க ஃபில் பண்றாங்களா? ஸோ அவங்க எவ்வளவு தூரம் அதுக்கு ரிலையபிளா இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அப்ப அதுபடி பார்க்கிறது தான் வந்து இந்த ரிலையபிலிட்டின்னு சொல்லி சொல்றது. ஓகே. ஸோ அந்த ரிலையபிலிட்டி வந்து ரிசர்ச்ல வந்து ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்கு. இப்போ உண்மையாலுமே நாங்க அப்படி பார்க்கக்குள்ள வந்து, அந்த வேல்யூ வந்து இப்போ 1 விட கூடுதல் பாருங்க 0.91 டூ 1 ரேஞ்சுக்கு இருந்தா அது எக்ஸலன்ட்ன்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப 0.1 டூ 6 இருந்தா நாட் அக்செப்டபிள். அதாவது இந்த 0.6 ரேஞ்சுக்குள்ள இருந்தா, நாங்க அந்த உண்மையாலுமே வந்து அது வந்து ரிலையபிள் இல்ல. நாங்க கேட்கிற கேள்விக்கும், அந்த ரிசர்ச்க்கும் வந்து சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? ஸோ அதுதான் வந்து ரிலையபிள்ன்னு சொல்லி சொல்றது. ஸோ இந்த ரிலையபிள வந்து நாங்க நார்மலா வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, ஆ அந்த ரிலையபிள வச்சுக்கொண்டு தான் வந்து கொஸ்டினுக்கான வேலிடிட்டிய பார்ப்போம். அந்த கொஸ்டினுக்கான வேல்யூ உண்மையாலுமே வேல்யூ ஒண்ணு இருக்கான்னு சொல்லி. அந்த கொஸ்டினுக்கான ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி பார்க்கிறத தான் வந்து நாங்க நார்மலா சொல்றது பைலட் டெஸ்ட்ன்னு சொல்லி. அதாவது பைலட் டெஸ்ட்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க ஒரு ரிசர்ச் ஒண்ணு செய்ய முன்னுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள வந்து நாங்க தெரிவு செஞ்சு கொண்டு, அந்த தெரிவு செஞ்ச ஆட்கள வச்சுக்கொண்டு என்ன செய்வோம்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்க போறோம்ன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பேப்பர், ஒரு ரிசர்ச் கொஸ்டினையர் ஒண்ணு சப்மிட் பண்ணோம். அப்ப ரிசர்ச் கொஸ்டினையர் ஒண்ணு சப்மிட் பண்ணக்குள்ள வந்து, அவங்க அந்த ரிசர்ச் கொஸ்டினையர வந்து ஃபில் பண்ணக்குள்ள வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு 5 பேர், 10 பேர்கிட்ட ஃபில் பண்றோம்னு சொல்லுங்களேன். ஸோ 5 பேர், 10 பேர்கிட்ட நாங்க ஃபில் பண்ணும் பொழுது, அவர் என்ன சொல்லுவார்ன்னு சொல்லி சொன்னா, ஓகே இந்த கொஸ்டினுக்கு அவர் வந்து ஆன்ஸர் பண்ணக்குள்ள, அப்ப எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். உண்மையாலுமே வந்து இந்த ரிசர்ச்க்கான பிரச்சனை வந்து எந்த கொஸ்டினுக்கு வந்து கூட ரிலேட்டட் ஆகுது. ஸோ அந்த கொஸ்டின் தான் வந்து இங்க கூட வேல்யூபிளா இருக்கும். அதுதான் ரிலையபிலிட்டி அண்ட் வேலிடிட்டின்னு சொல்லி சொல்றது. ஸோ அந்த நாங்க அப்படி பார்த்த பிறகு தான் அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம்ன்னு சொல்லி சொன்னா, ரிசர்ச்க்கான கொஸ்டின்ஸ் தயாரிச்சு கொண்டு போவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் கஸ்டமர்ட்ட இப்ப இங்க வந்து 30 30 கொஸ்டின்ஸ் வந்து தயாரிச்சிருக்கிறேன். சாரி இப்போ 30 கொஸ்டினையர் வேர்ட் டிஸ்ட்ரிபியூட் அதாவது 30 பேருக்கு நான் கொஸ்டினையர் ஒண்ணு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுல இருக்க கொஸ்டின்கள போட்டு பிராண்ட் இமேஜ பத்தி, பிரைஸ பத்தி, டேஞ்சபிலிட்டிய பத்தி, சேல்ஸ் ப்ரமோஷன் பத்தி. அப்ப அதிக அளவானோர் வந்து கூடுதலா வந்து சப்போர்ட் பண்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்லப்போனா கூடுதலையானவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. இந்த பிராண்ட் இமேஜ்க்கான கொஸ்டின்ஸ்கள் வந்து அதிக அளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் ரிலேட்டடான கொஸ்டினுக்கு அதிக அளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி பார்க்கக்குள்ள அப்போ உண்மையாலுமே வந்து வாடிக்கையாளர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன்ஸ்ல வந்து இந்த பிராண்ட், பிரைஸ், டேஞ்சபிலிட்டி தான் கூடுதலா மோஸ்ட்டா இருக்குன்னா, நான் அப்ப அதோட ரிலேட்டடான கொஸ்டின்க தான் வந்து கூடுதலா கேட்க முடியும். அப்படி கேட்கறது மூலமா தான் இந்த ரிசர்ச் வந்து என்ன நடக்கும்னா, ஒரு வேல்யூபிளா வரும். ஒரு மதிப்பு மிக்கதா வரும். அப்படி இல்லாட்டி நாங்க இப்படி இந்த 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 ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி விஷயம் வந்து ஒழுங்கா ஒரு ரிசர்ச் ஒன்ல வந்து சரியா இல்லாட்டி வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த ரிசர்ச் எங்கேயோ போகும். ஸோ அந்த ரிசர்ச்க்கான வேல்யூ அண்ட் ரிலையபிள் பொருத்தப்பாடு வந்து காணப்படாம இருக்கும். அதுதான் ரிலையபிலிட்டி அண்ட் வேலிடிட்டின்னு சொல்லி சொல்லுது. பாருங்க இந்த கொன்ஃபார்ஜ், எல்பா வேல்யூவ யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து நீங்க லெவல் 6ல வந்து படிக்கக்குள்ள வந்து நாங்க இந்த என்னென்ன இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். அந்த பாருங்க இந்த கோரிலேஷன்ஸ், கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து நாங்க நார்மலா வந்து இந்த ரிலையபிலிட்டி, வேலிடிட்டிய வந்து நாங்க பார்க்கிறது. ஓகே. சரி. அடுத்த விஷயம் பாருங்க. எத்திக்கல் ரிசர்ச். எத்திக்கல் ரிசர்ச்ன்னு சொல்லக்குள்ள வந்து, ஒரு ரிசர்ச் ஒண்ணு நாங்க செய்யும் பொழுது, ஒரு ரிசர்ச்க்கான நாங்க இப்ப
என்ன சொல்லுது? ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட வந்து இப்ப அதாவது வந்து இப்ப உங்களோட கம்பெனிய பத்தி நீங்க ஒரு 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 கஸ்டமர்ட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறீங்க. அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட உங்களோட ரிசர்ச்‌க்காக வந்து கொஸ்டின்ஸ் கேட்கிறீங்க. அப்படி கொஸ்டின்ஸ் கேட்கிற சந்தர்ப்பத்துல வந்து, நாங்க ஒரு ரிசர்ச் ஒண்ணு செய்யக்குள்ள வந்து, அந்த ரிசர்ச்ச வந்து ஒரு எத்திக்கலா செய்யணும். ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்கிறவங்க கூட அந்த கொஸ்டின் வந்து ஒருத்தர் கஷ்டப்படுத்தக்கூடிய மாரி. அப்படி இல்லாட்டி ஒருத்தர் வந்து என்ன சொல்றது? அவருடைய தரவுகள வந்து நாங்க களவாடி, அத தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மாரி எல்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து எத்திக்கல் அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் பிலிகிராம்ஸ். அதாவது ரிசர்ச் எத்திக்கல்ல வந்து மெயினா பார்க்குறாங்க. அப்ப நாங்க முதலாவது வந்து பீரியட் கன்செர்ட் ஃப்ரம் த ரெஸ்பான்ஸ். இப்ப நாங்க ஒரு ரிசர்ச் ஒண்ணு செய்றோம். நாங்க ஒரு கொஸ்டினியர்ன்னு ஒருத்தர்ட்ட அனுப்புறோம்னா, முதல்ல நான் அவர்ட்ட கேட்கணும் முதல்ல. பெர்மிஷன் எடுக்கணும். நான் ஒரு கொஸ்டினியர் ஃபார்ம் ஒண்ணு அனுப்புறேன். அத ஃபில் பண்ணி தர முடியுமான்னு சொல்லி. அது ஒரு எத்திக்கல்ஸ். அடுத்தது அவாய்ட் த பேஸஸ். அது என்ன சொல்றான்னு சொன்னா, சார்பு நிலைகள். அப்ப அதாவது வந்து இப்ப சார்பு நிலைகள்னு சொல்லக்குள்ள வந்து, இப்ப நாங்க ஓகே. நீங்க வந்து இதுக்கு கூடுதலா கொஸ்டினுக்கு வந்து ஆன்ஸர் பண்ணி தாங்க. அப்படின்னு சொல்லி சார்பு நிலையில இருக்கக்கூடாது. நாங்க பொதுவா கொஸ்டின போடணும். ஜெனரலைஸ் கொஸ்டின்ஸா இருக்கணும். சார்பு நிலை ஜெனரலைஸா இருக்கணும். ஷுட் பி யுவர் ஓன் வொர்க். அதாவது வந்து ஷுட் பி யுவர் ஓன் வொர்க்ன்னு சொன்னா, இப்ப நாங்க கொஸ்டின்ஸ் வந்து தயாரிக்கக்குள்ள வந்து அதாவது வந்து எங்களுக்கு ரிலேட்டடா எங்களுக்கு சொந்தமான ஒரு விஷயமா தான் இருக்கணுமே தவிர, அப்படி இல்லாம நாங்க வேற ஒரு என்ன சொல்றது? அப்ப அதாவது நீங்க ஒரு கொஸ்டினர் வந்து நீங்க கேட்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து உங்களோட தேவைக்காக வந்து தான் அந்த ரிசர்ச் வந்து செஞ்சதா இருக்கணும். அப்படி இல்லாம வேற யாரோ ரிசர்ச் தேவைய வந்து ரிசர்ச்‌க்காக வந்து நீங்க இன்னொருத்தர்ட்ட வந்து இந்த கொஸ்டினர் ஃபில் பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. உங்களோட சொந்த தேவைக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய மாரி தான் காணப்படணும் அந்த கொஸ்டினரா. அப்புறம் கான்ஃபிடென்ட்லி ஆஃப் த டேட்டா. இப்ப நாங்க வந்து கஸ்டமர்ட்ட இருந்து வாங்குறோம். ஒருத்தர்ட்ட ஏஜ் வாங்குறோம். அவருடைய என்ன மதம், என்ன மொழி, எங்க வேலை செய்றாரு, எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அத வந்து நாங்க இன்னொருத்தர்ட்ட ஷேர் பண்ண முடியுமா? ஷேர் பண்ணக்கூடாது. அதெல்லாமே ரிசர்ச்‌ல வந்து எத்திக்கல் இல்ல. அடுத்தது வந்து டிஸ்போசிங் ஆஃப் த டேட்டா. சரி நாங்க இந்த டேட்டா வச்சுக்கொண்டு வேணா நாங்க என்ன இப்ப இந்த டே இந்த இந்த டி உண்மையாலுமே வந்து ஒருத்தர்ட்ட வந்து கொஸ்டினருக்கான டேட்டா வந்து கலெக்ட் பண்றது வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து செய்யலாம். நாங்க அவர்ட்ட டேட்டா கலெக்ட் பண்ணி, அவரோட மெயில் கலெக்ட் பண்ணி, அவருக்கான மெசேஜ் போடலாம். ஸோ அவரோட கான்டாக்ட் நம்பர கலெக்ட் பண்ணா கூட ஈவன் நாங்க அவங்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் வந்து செய்யக்கூடியதா இருக்கும். ஸோ அந்த டேட்டா வச்சுக்கொண்டு நாங்க இன்னொருத்தவங்களுக்கு விற்பனை செய்யலாம். ஓகே நான் என்கிட்ட வந்து இவ்வளோ கஸ்டமர் பேஸ் டேட்டா இருக்கு. ஸோ இத வந்து நான் உங்களுக்கு வந்து சேல் பண்றேன். ஸோ எனக்கு இவ்வளவு அமௌண்ட் தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அளவு உங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ தெரியல. ஸோ பெரிய அளவுல வந்து இந்த தகவல் திருடுதல் வந்து இடம்பெறுது. அப்ப நாங்க ஒரு ரிசர்ச் ஒண்ணு செய்யக்குள்ள வந்து எத்திக்கலா சில வகையான நெறிமுறைகள் வந்து பின்பற்றணும். அதுக்கான நெறிமுறைகள் தான் இது. அப்ப முதலாவது என்னது? பதிலளிப்பவன்ட்ட நாங்க முன்னுக்கே வந்து என்ன சொல்லுது? அவங்கட்ட அப்ரூவல் ஒண்ணு எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது வந்து நாங்க நடுநிலையா இருக்கணும். நாங்க அதாவது வந்து இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறோம்னு சொன்னா, கொஸ்டின்ஸ் வந்து ஓகே கூடுதலா எங்களுக்கு இந்த என்ன சொல்றது? இப்போ எங்கட எங்கட பக்கம் பாசிட்டிவ் பக்கத்துக்கான ரெஸ்பான்ஸ் தான் தேவை. அப்படி இல்ல நெகட்டிவ் பக்கத்துக்கான ரெஸ்பான்ஸ் தான் தேவைன்னு சொல்ல முடியாது. நடுநிலையா இருக்கணும். சரியா? அடுத்தது வந்து மத்த இந்த அதாவது ஷுட் பி யுவர் ஓன் வொர்க். எங்கட சொந்த வேலைக்காக நாங்க கொஸ்டினையர் வந்து தயாரிச்சு கேட்கக்கூடியதா தான் இருக்கணுமே தவிர, அப்படி இல்லாம இன்னொருத்தர் யாருக்கோ வந்து நாங்க கொஸ்டினையர் வந்து கஸ்டமர்ட்ட குடுத்து டேட்டா கலெக்ட் பண்ணி குடுக்குறது, அதெல்லாம் எத்திக்கல் இல்ல. உங்களோட தேவையா, உங்களோட சொந்த தேவைக்கு நீங்க கலெக்ட் பண்ணீங்களா, அது நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும். கான்ஃபிடென்ட்லி ஆஃப் த டேட்டா. இப்ப நாங்க கஸ்டமர்ட்ட வாங்குற எந்த ஒரு டேட்டாவும் வந்து வேற யாருக்கோ ஒரு தேர்ட் பார்ட்டிக்கோ வந்து குடுக்க கூடாது. அடுத்தது வந்து டிஸ்போசிங் ஆஃப் த டேட்டா. அந்த டேட்டா வந்து திருடுதல், இப்ப எங்கிட்ட இருக்கிற டேட்டா வந்து நாங்க இன்னொருத்தருக்கு விற்பனை செய்றது, அதெல்லாம் வந்து முற்றாக வந்து தடை. அப்ப இதுதான் வந்து ரிசர்ச் எத்திக்கல்ஸ்ன்னு சொல்றது. அடுத்தது வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். சரியா? குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ்ன்னு சொல்லி 2 விஷயம் இருக்கு. ஓகேயா? ஸோ இதுவும் வந்து அந்த நாங்க ஓகே. குவான்டிடேட்டிவ்ன்னு சொன்னா, போத் ஆர் சிஸ்டமேட்டிக் இன் தேர் அப்ரோச்சஸ்ன்னு சொல்றது. பாருங்க குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ன்னு சொல்றது. ஆஃப்டன் தே இன்வால்வ் த ஹைப்போதீசிஸ்
டெஸ்டிங். அதாவது வந்து நாங்க இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல வந்து ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங். அதாவது வந்து எடுகோள்களா வந்து நாங்க டெஸ்ட் பண்றது. ஓகே, இப்ப வாடிக்கையாளர் திருப்திக்கும் விலைக்கும் தாக்கம் இருக்கும். வாடிக்கையாளர் திருப்திக்கும் பிராண்ட் இமேஜ்க்கும் தாக்கம் இருக்கும். வாடிக்கையாளர் திருப்திக்கும் வாடிக்கையாளர் சேவைக்கும் இடையில வந்து தாக்கம் இருக்கும். அதுதான் ஹைப்போதீட்டிக்கல் டெஸ்டிங்னு சொல்றது. அடுத்தது அட்டெம்ப்ட் டு மினிமைஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ரிசர்ச்சர் ஆன் த அவுட்கம். அப்ப என்ன சொல்லலாம்னு சொன்னா, இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் வந்து நம்பரிக்கல் ரீதியா இருக்கும். ஓகே. டேட்டா கலெக்ஷன் தேர்ஃபோர் ரிக்வயர் த க்ளோஸ்ட் ரெஸ்பான்ஸ். அதாவது வந்து இப்ப நாங்க தேவையான விஷயத்த வந்து பெரிய அளவுல வந்து கேட்க மாட்டோம். ஓகே, உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து உங்களோட வந்து ஏஜ் 18, 20. ஸோ க்ளோஸ்ட் ரெஸ்பான்ஸ். அதாவது இப்போ 18, 20னா சம்டைம்ஸ் நீங்க ஃபில் பண்றவர் வந்து 18 வயசாவும் இருக்கலாம், 19 வயசாவும் இருக்கலாம், 20 வயசாவும் இருக்கலாம். சரியா? அதுதான் குவான்டிடேட்டிவ் க்ளோஸ் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்றது. பெரிய அளவுல அப்ப ஓகே, இப்ப நீங்க வந்து என்ன சொல்றது? இப்ப நாங்க கேட்கலாம் மேரிடா? அன்மேரிடா? இப்ப அன்மேரிட்னா ஏன் நீங்க அன்மேரிட்ன்னு சொல்லி கேட்க முடியாது. ஸோ குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல வந்து அதுகள் வந்து கூடுதலா இருக்கும். ஓகே, உங்களோட சேலரி ஸ்கேல் 50 to 50,000 அப்படி இல்லாட்டி பிலோ 50,000. அப்ப பிலோ 50,000 டிக் பண்ணா எங்களுக்கு வந்து சரியா அது வந்து க்ளோஸ்ட் ரெஸ்பான்ஸ். இப்ப எங்களுக்கு தெரியும் 50 அவரோட உண்மையான சேலரி 50,000 அப்படி இல்லாட்டி 50 என்ன சொல்றது 40,000 30,000 சொல்லி தெரியாது. அடுத்தது வந்து டேட்டா இன்ஃபர் த ஸ்டாட்டிக்ஸ். இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டா வந்து என்ன நியூமெரிக்கல் நேல வந்து அத வந்து நாங்க வந்து என்ன சொன்னா ஸ்டாட்டிக்ஸ் அதாவது புள்ளி விபரவியலுக்கு வந்து பயன்படுது. புள்ளி விவரவியலான தரவு தகவல்கள வந்து வழங்கக்கூடியதா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து மினிமைஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ரிசர்ச்சஸ் ஆஃப் த அவுட்கம். அப்ப இத என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க டேட்டா வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொல்லக்குள்ள வந்து கஸ்டமர் அந்த அவுட்கம் அந்த ஃபில் பண்றவங்க கொஸ்டின வந்து ஃபில் பண்றவங்க கொஸ்டினுக்கு அட்டெம்ப்ட் பண்றவங்க வந்து என்ன செய்யணும்னா, அவங்களுக்கான அந்த என்ன சொல்றது தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஸோ அவங்கள பத்தி நாங்க இன் டீட்டெயில் கேட்க மாட்டோம். உங்களோட இப்ப என்ன சொல்றது? இப்ப நீங்க மேலா? ஃபீமேலா? அ மேரிடா? அன்மேரிடா? நீங்க வந்து பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணீங்களா? கவர்ன்மென்ட் செக்டர்ல ஒர்க் பண்றீங்களா? ஆனா குவாலிட்டேட்டிவ்ல அப்படி இல்ல. எங்கள்ட்ட நாங்க அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கலாம். நீங்க கவர்ன்மென்ட் செக்டர்னா, கவர்ன்மென்ட் செக்டர்ல எந்த கம்பெனில வேலை செய்றீங்கன்னு சொல்லி கேட்கலாம். உங்களோட நேம கேட்கலாம். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, கொழும்புனா கொழும்புல எங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஆனா குவான்டிடேட்டிவ்ல வந்து அப்படி நாங்க கூடுதலா யூஸ் பண்ண முடியாத மெத்தட். சரியா? அடுத்தது வந்து குவான்டிடேட்டிவ் வந்து ஆப்ஜெக்டிவ் நோக்கத்த நிறைவேற்றக்கூடியது. டிடக்டிவ் நாங்க குவான்டிடேட்டிவ் வந்து ரிசர்ச் யூஸ் பண்றதுன்னு சொன்னா, மெத்தட் வந்து என்னதா இருக்கும்? டிடக்டிவ் மெத்தட் தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாம் ஜெனரலைசஸ் அதாவது பொதுமைப்படுத்தப்பட்டது. அடுத்தது வந்து இலக்க அதாவது நியூமெரிக்கல் நம்பர்ஸ் தான். நாங்க ஓகே ஆண், பெண்ணா? ஏஜ் கேட்டகரியா? சேலரியா? ஓகே. உங்களுக்கு விருப்பமா? டிஸ்அக்ரியா? எக்ரியா? அது நம்பர் 1, 2 1 டூ 5. ஸோ அந்த நம்பரோடல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணணும். ஸோ குவாலிட்டேட்டிவ்ல அப்படி இல்ல. இப்ப நாங்க ஏன் பிடிக்கலன்னா, அதுக்கான ரீசன்ஸ எழுதணும். அதுதான் இங்க வேர்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்தது வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஓகே. நாங்க ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா, அந்த சாம்பிளிங்ல வந்து 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஒண்ணு ப்ராபபிலிட்டி, ஒண்ணு நான் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி சாம்பிள்னா டெக்னிக்ஸ் கிவ் தட் த மோஸ்ட் ரிலையபிள் ரெப்ரசன்ட் ஆஃப் த ஹோல் பாப்புலேஷன். அதாவது வந்து ரிலையபிள்னு நான் சொன்னேன். மிகவும் அந்த மொத்த சனத்தொகைக்கு வந்து பொருந்தக்கூடியதா இருக்குது தான் மோஸ்ட் ரிலையபிள்னு சொல்றது. சரியா? அதுதான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் எடுத்துக்கொண்டா, அதுக்குள்ள வர சிம்பிள் ரேண்டம், சிஸ்டமேட்டிக், ஸ்டாரிஃபைட் ரேண்டம், கிளஸ்டர். அப்ப இந்த கிளஸ்டர், ஸ்டாரிஃபைட், சிஸ்டமேட்டிக், சிம்பிள் ரேண்டம் இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து மல்டி ஸ்டேஜ்ன்னு சொல்லுவோம். ஓகே. அப்ப முதலாவது சிம்பிள் ரேண்டம்னா என்னதுன்னு இப்ப ஏன்னா நாங்க 5 மார்க்ஸுக்கு தானே நாங்க அந்த சிம்பிள் ரேண்டம்னா ஆஸ் எ ஈஸி அசைனிங் நம்பர் ஆஃப் த இண்டிவிஜுவல் சாம்பிள். அதாவது வந்து இத வந்து ஈஸியா எங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லலாம். கிளஸ்டர் சாம்பிள்னா பெர்ட்டிகுலர் பாப்புலேஷன் இந்த விச் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கேட்டகரிஸ் எலிமெண்ட்ஸ் இந்த எக்ஸாம்பிள் எலிமெண்ட்ஸ்ல வந்து பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லலாம். அடுத்தது வந்து இப்ப இதுல அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் குடுக்க தேவையில்லைன்னு சொன்னா, அங்க 5 மார்க்ஸுக்கு தான். சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்னா அதாவது இண்டிவிஜுவல் அண்ட் பார்ட் ஆஃப் த சாம்பிள். அதாவது வந்து இப்ப நாங்க சொல்லுவோம், ஒவ்வொன்லயும் வந்து 5வது இலக்கத்த வந்து தெரிவு செஞ்சு எங்களுக்கு தேவை. 2வது இலக்கத்த தெரிவு செஞ்சு அப்ப 2, 4, 6ன்னு வரும். அப்படியே ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒற்றை எண்கள் தேவை.
இரட்டை எண்கள் தேவை. அதுதான் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்ன்னு சொல்றது. அடுத்தது ஸ்டாஃப் வைஸ் சாம்பிளிங்ன்னு சொன்னா, நாங்க ஒவ்வொரு டோட்டல் பாப்புலேஷன வந்து ஒரு குரூப்பா கிளாசிஃபை பண்றது. செக்ஸ், ஏஜ், எத்னாசிட்டி அதாவது என்ன மதம், மொழி, கலர் அப்படி நாங்க பிரிச்சு நாங்க என்ன செய்யறதுன்னா, ரிசல்ட்ஸ வந்து பார்க்கிறது. ஸோ இதுதான் வந்து மெயினா வந்து சாம்பிளிங் மெத்தட்ன்னு சொல்றது. சாம்பிளிங். அதாவது வந்து சாம்பிளிங்ல வந்து ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தட். ஸோ அங்கன வந்து 5 மார்க்ஸுக்கு தான் சொன்னீங்கன்னா வந்து 1, 2, 3, 4, 5. 5 மார்க்ஸுக்கு எழுதுனா ஓகே. 5 மார்க்ஸ்ன்னு சொன்னா ஒரு 1/2 பேஜுக்கு எழுதுனா ஓகே. சரியா? ஸோ வேணா நீங்க இந்த வரைபடங்களையும் அதுல குடுக்கலாம். ஓகே. இத விட நான் இன்னும் இதெல்லாம் இன்னும் நெறைய அளவுல வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பேப்பர் கிளாஸ்ன்னு சொல்றது வந்து ஒரு ரிவிஷன் அப்பா தான் போகுது. ஓகே. அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது ரிசர்ச் டிசைனிங். ரிசர்ச் டிசைனிங் படிச்சோம் தானே? ரிசர்ச் டிசைனிங்ன்னு சொன்னா, அந்த ஒனியனத்த வந்து ரிசர்ச் டிசைனிங்ன்னு சொல்றாங்க. சரியா? அப்போ வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த ரிசர்ச் டிசைனிங்னா என்னதுன்னு பார்த்தோம். ஸோ ரிசர்ச் டிசைனிங் வந்து ஒவ்வொன்றிலயும் வந்து அதாவது வந்து ஒரு மெயினா வந்து ஒரு செகண்ட் ஸ்டெப்ஸா வந்து அதாவது வந்து அ ரிசர்ச் டிசைனிங்ன்னு டீட்டெயில் அவுட்லைன் ஆஃப் த ஹவ் டூ இன்வெஸ்டிகேட் வில் டேக் பிளேஸ் த ப்ளூ பிரிண்ட். அதாவது வந்து ஒரு ரிசர்ச் டிசைன் தான் முழுமையான ஒரு ரிசர்ச்க்கு வந்து ஒரு அடித்தளமா காணப்படுது. ஸோ அப்ப அந்த விஷயங்கள சொல்றோம். அந்த ரிசர்ச் டிசைன்குள்ள வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி கதைச்ச விஷயம். ஸோ அதுக்குள்ள காணப்படும் இந்த மெத்தட், அப்ரோச்சஸ், ஸ்ட்ராட்டஜி இதுகள் தான் மெயினா பெரும் பகுதி 5 பெரும் பகுதிகளா காணப்படுது. ஸோ இந்த ரிசர்ச் ஒனியன பேஸ் பண்ணி தான் ரிசர்ச் டிசைன் அமையுது. அப்படின்னு போட்டு இந்த ரிசர்ச் ஒனியனையும் வேணா வரைஞ்சு, இதுக்குள்ள இருக்க விஷயத்த வந்து சும்மா இப்படி குறிப்பிட்டு விட்டாலே காணும். ஓகேயா? ஸோ இது தான் வந்து ஆல்மோஸ்ட் 2022 பேப்பர் இதுல சொல்லி இருக்கு. ஓகேயா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான பேப்பர். அதே மாரி இந்த 2023 பேப்பர் இருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த ரெக்கார்டிங்ல வந்து 2020, 21லாம் நாங்க செக் பண்ணுவோம். இப்போ ஒரு பேப்பர் நாங்க முழுமையா பார்த்துட்டாலே மத்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்ப இதுல வந்து நான் திரும்ப அந்த பேப்பர்லலாம் வந்து இப்ப இந்த ரிசர்ச் டிசைனிங்கோ, குவான்டிடேட்டிவ பத்தி கேட்டாலோ, ரிலையபிலிட்டி, வேலிடிட்டிய பத்தி கேட்டாலோ, எத்திக்கல்ஸ் ரிசர்ச்ச பத்தி கேட்டாலோ, நான் வந்து டிஸ்கஸ் பண்ணவும் மாட்டேன். ஏன்னு சொன்னா ஆல்ரெடி இந்த பேப்பர்லயும் நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு அட்வான்ஸா வந்து நீங்க அந்த ரெக்கார்டிங்கையும் கேட்டுக்கொள்ளவும் முடியும். ஓகே. ஸோ ஓகே. அடுத்த ரெக்கார்டிங்ல வந்து மத்த கொஸ்டின்ஸ்கள மத்த பாஸ்ட் பேப்பர்ஸ் ஆன்ஸர்ஸ்லாம் அ ரிஃபர் பண்ணுவோம்.